அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவதுன்னா, இந்திய பொருளாதாரம் எவ்வகை பொருளாதாரம்? ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். ரெண்டாவதுன்னா, வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எது? ஆர்வி குப்தா கமிட்டி. வேளாண்மை துறையில் கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எதுன்னா ஆர்வி குப்தா கமிட்டி. மூன்றாவதுன்னா, மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது? பிரான்ஸ். மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். பிரான்ஸில் தான் இந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. நான்காவதுனா, 12ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் இது. 2012 2017 வரைக்கும். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 வரைக்கும். ஐந்தாவதுனா, முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? ஹெரால்டு டூமா மாதிரி. முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு சிறப்பு பேர் வச்சாங்க. அது என்னன்னா ஹெரால்டு டூமா மாதிரின்னு பேர். ஆறாவதுன்னா, இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் என்ன? மெகலோனோபிஸ் மாதிரின்னு பேர். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பேரு மெகலோனோபிஸ் மாதிரின் என்று பெயர். அடுத்து ஏழாவதுன்னா, ஆர்பிஐ வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1949. எட்டாவதுனா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1978. ஒன்பதாவதுனா, பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா 2005. பாரத் நிர்மான் யோஜனா திட்டம் 2005. பத்தாவதுனா, இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். 11ஆவதுனா, 2011ஆம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் என்ன? 80.33%. 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் 80.33%. 12ஆவதுனா, இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவர் அதை கண்டுபிடித்தவர் யார்? லூகா பேசியாலா. இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா லூகா பேசியாலா. அடுத்து 13ஆவதுனா, அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 14ஆவதுனா, தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது? மும்பை. தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் மும்பை. 15ஆவதுனா, திட்ட விடுமுறை காலம் என்பது என்ன? 1969 66 69 வரைக்கும். இந்த 3 வருஷத்துலையும் ஐந்தாண்டு திட்டங்கள் எதுவும் இல்லை. அதிலெல்லாம் ஓராண்டு திட்டங்கள் தான் இருக்கும். இந்த வினா மிக முக்கியமான வினா. பல தேர்வுகளை கேட்கப்பட்ட ஒரு வினா. திட்ட விடுமுறை காலம், அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லாத காலம். அந்த ஆண்டில் ஓராண்டு திட்டங்களை போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 1966 69 வரைக்கும். 16ஆவதுனா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் 24 1986. 17ஆவதுனா, நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 தான் நுகர்வோருக்கான மகா சாசனம்னு சொல்கிறாங்க. 18ஆவதுனா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது. 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது.
19வது வினா, உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தலைமையகம் எங்குள்ளது? வாஷிங்டன். 20வது வினா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2011, 2012. 21வது வினா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தோட தந்தைன்னு பொதுவாக கேட்டால் ஆடம் ஸ்மித். அதே நேரத்தில் 22வது வினா பாருங்களேன், நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் ஜேஎம் கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தோட தந்தை ஜேஎம் கீன்ஸ். 23வது வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். 24வது வினா, ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? நாடுகளின் செல்வம். ஆடம் ஸ்மித் எழுதிய நூல் பெயர் நாடுகளின் செல்வம் என்பதாகும். 25வது வினா, இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடிய துறை முதன்மை துறை. 26வது வினா, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதுன்னா அமெரிக்காவில் சேவைத்துறை அதிகமாக இருக்கு. 27வது வினா, வெண்மை புரட்சியின் தந்தையார்? வர்கீஸ் குரியன். அதாவது வெண்மை புரட்சின்னா பால் புரட்சி. அதான் பால்னால குஜராத்தில் உள்ள ஆனந்த் முக்கியமானது. அந்த வெண்மை புரட்சிக்கு காரணமானவர் வர்கீஸ் குரியன். 28வது வினா, வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு? பிரான்ஸ். 29வது வினா, வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹரியானாவில். 30வது வினா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? ரிசர்வ் வங்கி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எந்த வங்கின்னா ரிசர்வ் வங்கி. 31வது வினா, திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? சர் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட இந்திய பொருளாதாரங்கிற நூலை எழுதினது யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. 32வது வினா, உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி. 33வது வினா, இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? எஸ்பிஐ பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி. 34வது வினா, ₹1 நோட்டை கையெழுத்திடுபவர் யார்? மத்திய நிதித்துறை செயலர். அவர் ₹1 நோட்டில் மட்டும் கையெழுத்து போடுவார். மற்ற நோட்டில் எல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கையெழுத்து போடுவார். 35வது வினா, முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார்? டிஆர் மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடுனாலே டிஆர் மால்தஸ் தான் ஞாபகம். 36வது வினா, 5 ஆண்டு திட்டத்தை முதன்முறையாக அறிமுகப்படுத்திய நாடு எது? சோவியத் ரஷ்யா. அங்கே வந்து 5 ஆண்டு திட்டமாக இல்லை, அது 7 ஆண்டு திட்டமாக இருந்தது. இங்கே தான் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாரி இவங்க 5 ஆண்டு திட்டமாக அதை மாற்றிக்கிட்டாங்க. 37வது வினா, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1951. 38வது வினா, செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். 39வது வினா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? 2010. ராஜீவ் ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் 2010 அறிமுகப்படுத்தினாங்க. 40வது வினா, தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1982. நபார்டு 1982. 41வது வினா, ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது? சிங்கப்பூர். ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எதுன்னா சிங்கப்பூர். 42வது வினா, இந்திய அரசின் வரி வருவாய் அதிக வருவாய் அளிப்பது எதுனா கலால் வரி. இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் எதுனா கலால் வரியில் தான் அதிக வருமானம். 43வது வினா, இந்திய பொதுத்துறை அமைப்புகள் மிகப்பெரிய அமைப்பு எது? இந்திய ரயில்வே. இந்திய பொதுத்துறை அமைப்பில் மிகப்பெரிய அமைப்பு, நிறையா ஆட்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்திய ரயில்வே அமைப்பு தான். 44வது வினா, உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் எங்கு உள்ளன? தென்னாப்பிரிக்காவில் கிம்பர்லி தான் உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கம் ஆகும். 45வது வினா, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எது? அலகாபாத் வங்கி. நாட்டுடைமை
அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் மிக பழமையான வங்கி அலகாபாத் வங்கி. 46வது வினா, தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது? சீனா. தேநீர் அதாவது டீ அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சீனா தான். 47வது வினா, அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? எகிப்தில் உள்ளது. அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? எகிப்தில் உள்ளது. 48வது வினா, சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சுவிஸ். சாக்லேட்டு ஸ்வீட்டாக இருக்கும், அதை நான் வச்சுக்கோங்க. 49வது வினா, வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டதுன்னா மலேசியாவில் தான் வெற்றிலை. 50வது வினா, உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிக உற்பத்தி ஆகிறது? பிலிப்பைன்ஸ் நாட்டில் உலகிலேயே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக திகழ்கிறது. நண்பர்களே, நாம் இன்று பொருளாதாரத்திலிருந்து மிக முக்கிய 50 வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ், டெட், பிஓ போன்ற தேர்வுகளை நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை